மனம் ஒரு மாயை ஆதலால் மன வேதனையை மாயையாக எடுத்துக்கொள்ள முடியுமானால், உடல் வேதனை அப்படி எடுத்துக்கொள்ள முடியவில்லையே! உடல் வேதனையை எப்படி நான் மாயை என்று எடுத்துக்கொள்வது? ஞானிகளும் கூட வேதனை இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது என்பது போன்று இந்த கேள்வி அமைந்திருக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருக்குமே இந்த கேள்வி சரிதான் அப்படிங்கிற மாரி தோணும். ஏன் தோணுது அப்படின்னு சொன்னா, தி ரூட் காஸ் ஃபார் தி பெயின் அல்லது ஒரு துக்கம் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்ஷன் அப்படின்னு வரும். ஸோ, நீங்க அடிக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. இதுதானே வந்து லாஜிக்கு. ஒரு ஒரு கஷ்டம் ஒருத்தனுக்கு வருது. பணம் லாஸ் ஆயிடுச்சு, கஷ்டம் வருது. ஏன்? பணத்துல உள்ள அடிக்ஷன். பொண்டாட்டி எங்கேயாவது போயிட்டா, பொண்டாட்டி மேல உள்ள அடிக்ஷன். புள்ள உங்கள திட்டிட்டான், புள்ள மேல உள்ள அடிக்ஷன். ஸோ உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஜஸ்ட் சிம்ப்ளி திங்க் தட் அதுக்கு காரணம் பின்னாடி என்ன இருக்கும்னா அடிக்ஷன் இருக்கும். டிஸ்லைக்ஸ்லாம் சும்மா வராது. டிஸ்லைக்ஸ் அடிக்ஷன்ல இருந்து தான் வரும். ஸோ தேர்ஃபோர் ஐ கேன் ஸ்ட்ரெய்ட் அவே சே தட் அடிக்ஷன் இஸ் ரூட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு ஸ்ட்ரெய்ட் அவே என்னால சொல்ல முடியுங்க. ஓகே. அப்போ உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த துக்கத்துக்கும் அடிப்படை அடிக்ஷன் தான். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அடிக்ஷன்ஸ்ல தி ரூட் அடிக்ஷன் எல்லாருக்குமே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடி அடிக்ஷன். தி அடிக்ஷன் டுவர்ட்ஸ் தி பாடி தி ரூட் ஃபார் ஆல் தி அடிக்ஷன்னே கூட சொல்லிடலாம். அண்ட் தேர்ஃபோர் அவங்க சொன்னது என்னமோ உன்ன மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ற அந்த அடிக்ஷனில் இருந்து தான் இந்த எனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அடிக்ஷனுமே விரியுது. இந்த வேர் எங்க இருக்குன்னா, அந்த நான் பாடி இந்த பாடியை நான் நினைச்சுக்கிட்டு ஒரு அடிக்ஷன் வச்சிருக்கேன் இல்லையா? அந்த அடிக்ஷன் இஸ் ரூட் ஃபார் ஆல் தி அதர் அடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ குவைட் நேச்சுரலி இந்த அடிக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க உடல் வேதனை எல்லாம் தாங்க முடியாதுப்பா. தாங்க முடியாதுன்னு ஏன் சொல்றீங்கன்னா அடிக்ஷன் இருந்தா அப்ப தாங்க முடியாதுதான். பட் அடிக்ஷன் இல்லாம நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தீங்க. ஐ நாட் திஸ் பாடி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உங்கள் ஞானம் தெளிவு வந்துருச்சு. அண்ட் தேர்ஃபோர் எனக்கு இந்த உடம்புல அடிக்ஷன் இல்லை அப்படின்னு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா இந்த லைஃப் தான் மாறாது. ஏன்னா பாடியில உள்ள லைக்ஸ் பாடிக்கு ஒரு சேதாரம் ஏற்படும் போது அது வேதனையா மாறுது, டிஸ்லைக்ஸா மாறுது இல்லையா? பாடியில லைக்ஸே இல்லை அப்படின்னா அந்த வேதனை வரும்போது என்ன பண்ணணும்னு மட்டும்தான் யோசிப்போமே தவிர ஒரு டூலானே வச்சுக்கோங்களேன். நீங்க வண்டி வச்சிருக்கீங்க, சைக்கிள் வச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு ஒரு கார் வச்சிருப்பாங்க. கார்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் விழுந்துச்சு அப்படின்னா என்னமோ தாமேலேயே ஸ்கிராட்ச் விழுற மாதிரி அழுது குழம்பிட்டு இருக்கிற கோஷ்டிலாம் இருக்கு. ஸோ இட்ஸ் நோ மேட்டர் வெதர் தி காருக்கு என்ன உணர்வா இருக்கு, காருக்கு என்ன வலிச்சுதா. காருக்கு கீச்சுனா இவனுக்கு வலிக்குது, இன்னும் இவனையா கீச்சணும். ஆனா இவன் உடம்புல வச்சிருக்கிற அடிக்ஷனை கார்ல கொண்டு போய் வச்சான் அப்படின்னா காரை கீச்சுனா கூட இவனுக்கு வலிக்கும். அப்போ என்ன ரூட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்ஷன்ல தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ரூட் காஸ் ஃபார் தி பெயின். இந்த பெயினுக்கு ரூட் காசே அடிக்ஷன் தான். அடிக்ஷன் நேரடியான காசு கிடையாது. அடிக்ஷன்ல இருந்து வருகின்ற டிஸ்லைக்ஸ் காசு அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அதே மாதிரி உடல் வேதனை என்பது தனியாலாம் கிடையாது. உடலுக்கு வேதனையே கிடையாது. இன்ஃபேக்ட் உடலினால் வருகின்ற மனவேதனை தான் அகெயின். ஸோ ஐ கேன் அக்செப்ட் தி மெனி பெயின் இன் மை மைண்ட். அகெயின் தட் அமௌண்ட் ஆஃப் அடிக்ஷன் இஸ் தி கீ ஃபேக்டர். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன அவமானத்துல வந்தாலே தற்கொலை மாட்டி செத்தே போயிடுவான். அப்ப அவனுக்கு என்னது பாடி பெயினை விட அவனுக்கு அவமானம் பெருசா தெரியுது. ஸோ விச் எவர் இஸ் மோர் அடிக்ஷன் ஃபார் யூ தட் யூ ஃபீல் மோர் பெயின் அவ்வளவுதான். பாடி அடிக்ஷன்ல இருக்கிறவன் சாவான்னு நினைக்கிறீங்க? ஐயையோ என் பாடியை நானே கொள்றது ஆஹா அப்படின்னு தானே சொல்லுவான். ஸோ எகெயின் தி ஹியர் ஆல்சோ தட் பர்சன் டு பர்சன் அது டிஃபர் ஆகும். ஈவன் தோ ரூட் அடிக்ஷன் பாடியிலேருந்து தான் மற்ற அடிக்ஷன்ஸ் வந்ததுன்னா கூட there are peoples that who have addiction more than that of this body ன்னு சொல்லலாம், அல்லது ஈக்குவல் அடிக்ஷன் கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அங்கேயும் வேதனையா தான் தெரியும். ஸோ இந்த உண்மையை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க தி டிஸ்லைக்ஸ் இஸ் தி மேஜர் ரீசன். நான் அதையே உள்டாவா அடிக்ஷன் இஸ் தி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த அளவிற்கு வேதனையை உங்களால் டிஸ்லைக் பண்ணாமல் இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு அது உங்களால பொறுத்துக்க முடியுது அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. நல்ல எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே நம்ம பார்த்தோம். காதலி கடிச்சு வச்சுட்டா, ஆனா உடம்பு ஃபுல்லா காயம், கிட்டத்தட்ட ரத்தம் வர்ற அளவுக்கு எல்லாம் கடிச்சு வச்சிருக்கா. ஆனா அது சந்தோஷமா எடுத்துக்கிறான். எப்படி முடிஞ்சது? எப்படி முடிஞ்சது அப்படின்னா அங்க டிஸ்லைக்ஸ் இல்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. காதலி கடிச்சு வச்சதுல
அவனுக்கு வேதனை ஏன் வரல அப்படின்னு கேட்டான். இன்னும் டிஸ்லைக்ஸா மாறல அப்படின்னு அர்த்தம். இதே காதலி நாளைக்கு வந்து இந்த அளவுக்குலாம் கடிக்க வேணாம். லேசா ஒரு வார்த்தை அல்லது சும்மா பலார் லைட்டா ஒரு அறை டிஸ்லைக்ஸ்ல பண்ணினான்னா என்ன ஆகும்? அவன் மேல வச்சிருந்த அடிக்ஷன் இவனுக்கு டிஸ்லைக்ஸா மாறும். எப்ப இவனுக்குள்ள டிஸ்லைக்ஸா மாறுதோ அப்போ நம்ம ஆளுக்கு வேதனை வேற லெவல்ல தெரியும். அப்போ இவன் வந்து அவன் மேல அடிக்ஷன்ல இருக்கானோ இல்லையோ நமக்கு தெரியல. அவன் லவ்ல இருந்தாலும் அவனுக்கு வேதனை தெரியாது. அடிக்ஷன்ல இருந்தாலும் வேதனை தெரியாது. பட் இப்ப தெரியாது, லேட்டா தெரியும். அடிக்ஷன் கண்டிப்பா ஒரு கட்டத்துல டிஸ்லைக்ஸா மாறும். அடிக்ஷன்ல இருந்தா. லவ்ல இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணாலும் நமக்கு மாறாது. நம்ம நிறைய எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு பொண்ணு வந்து தூக்கிட்டு போயிட்டா, ஒரு பொண்ணு வந்து பலார்னு அடிச்சுட்டு போயிட்டா, ஞானி எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னா, 2யுமே வந்து 100% டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டு எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அப்புறம் ஹக் பண்ண வந்தா, அடிக்க வந்தா அல்லது துப்ப வந்தா வாட் எவர் இட் மே பி. ஸோ இங்க ரூட் என்ன அப்படின்னா, நம்ம அடிக்ஷன்ல இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தான். சரி ஓகே. காசை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடி அடிக்ஷனை நான் எப்படிங்க தூக்குறது? பாடியில அடிக்ஷன் இருக்கிற வரைக்கும் கஷ்டம் தான், பெயின் அப்படின்னுட்டீங்க. எப்படிங்க தூக்குறது அப்படிங்கிற அந்த ஆன்சரை கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் டெய்லி பேசிட்டு இருக்கிற அந்த ஹையர் நாலேஜ் ஒண்ணா தான் சொல்யூஷனா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் உடம்பே அல்ல என்று தெளிவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த அடிக்ஷன் வெளியேறலாம். இந்த உடல் நான் என்று நம்பிக்கொண்டு இந்த உடலினால் தான் சுகமும் வருகிறது என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை உடல் அடிக்ஷன் போகாது. உடல் நான் அல்ல, உலகம் மாயை, இந்த உடலும் மாயை, இந்த உடல் உலகங்களால் எனக்கு சுகம் இல்லை என்று எப்போது எனக்கு ஆணித்தரமாக புரிகிறதோ, சுகத்தின் சுரூபமே நான் தான், இந்த உடலோ இந்த உலகமோ எனக்கு எந்தவித எல்லளவும் சுகத்தை தர முடியாது என்று எவன் ஒருவன் ஆணித்தரமாக புரிந்து கொள்ளுகின்றானோ அவனுக்கு இந்த பாடி வந்து ஒரு பிரச்சனையே பண்ணாது என்று நான் சொல்ல வேண்டும். எதை நீ உணர்கிறாயோ அதுவாக நீ ஆகிறாய் அப்படின்னு சொன்னோம். இந்த உடம்ப போயிட்டு நானு நீ உணர்ந்தேன்னா நீ உடம்பா தான் இருப்ப. அப்ப உடம்புக்கு வர்றத எல்லா இன்ப துன்பங்கள் உனக்கு வரத்தான் செய்யும். பட் நான் உடலே அல்ல, இந்த உலகங்களும் நான் அல்ல, இந்த உடல் உலகங்கள் அனைத்தும் உண்மையே அல்ல, இவைகள் எதுவும் என்னை செய்துவிட முடியாது என்ற தீர்மானமான ஒரு உணர்வில் நீ இருந்தா. ஆஃப்டர் ஆல் நம்ம என்ன சொல்லிட்டோம்? அவ்வளவு பெரிய மேஜிக் ஸ்டிக் நம்ம கிட்ட இருக்கு. நீ என்னவா இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி இருக்கலாம். உன்னை யார் உடலா இருக்கணும்னு சொன்னது? உங்களை யார் உலகத்தை உண்மைன்னு நம்ப சொன்னது? அத பொய்ன்னு நம்பிட்டு நீங்க பிரம்ம சொரூபண்டன ஆனந்த சொரூபின்னு அந்த மேஜிக் ஸ்டிக்க வச்சுட்டு நீங்க இருந்தீங்கன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த உடல் வேதனை அது எல்லாமே மாயையா தான் உங்களுக்கு தெரியும். அப்ப அது ஒண்ணுமே பண்ணாது. சினிமாவை பார்க்கும்போது எத்தனையோ விஷயங்களை ரசிக்கின்றது போல் நீங்கள் இந்த உடலுக்கு ஏற்படும் விஷயங்களை கூட ரசிக்க முடிய வேண்டும் என்றால் இதை நீங்கள் சினிமாவாக பார்க்க வேண்டும்னா மாயையா பார்க்கணும். உண்மை இல்லன்னு நீங்க ஆணித்தரமாக நம்பணும். எப்போ இத நம்பிட்டீங்களோ, அப்போ இந்த உடல் வேதனையையே சாதிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ தி ரூட் இந்த நாலேட்ஜ் அஃப்கோர்ஸ் நெறைய நாலேட்ஜ் சொல்லலாம். பட் திஸ் இஸ் தி ரூட் நாலேட்ஜ். ஹையர் நாலேட்ஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உடம்பு நான் அல்ல, நான் பிரம்ம ஸ்வரூபம், நான் அனந்த ரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உடல் மரித்தாலும் நான் மரிப்பதில்லை. உடல் வேதனையில் இருந்தாலும் அது உடலிலே சுகம் ஏற்பட்டாலும் எனது சுகத்திற்கு எந்த பங்கமும் ஏற்படப் போவதில்லை. சோ ஒரு அரசன் பிச்சைக்கார வேஷம் போடும்போது அரசன் என்பதை அவன் மறந்து விடாமலேயே தான் பிச்சைக்கார வேஷத்துல இருக்கான். இப்ப பிச்சைக்கார வேஷத்தை அனுபவிக்கும் போது அவன் அரசன் என்பதை அவன் மறந்து விடவில்லை என்று சொல்லுவது போல பிரம்மஸ்வரூபத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாமல் மாயையை மாயையாகவே கண்டால் மாயையையும் சுவைக்கலாம். இன்ஃபேக்ட் மாயையும் சுவைக்கலாம்னு அர்த்தம். வலி வேதனைங்கிறதே மாயங்கிறேன். வலி வேதனைங்கிறதே இல்லைங்கிறேன். அது இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் தான் இருக்கு. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. மனசை கொண்டு வந்து அந்த வேதனையை பார்த்தாதான் வலி தெரியுதுன்னீங்க. பார்க்கல என்ன தெரியல. ரமண மகரிஷி எப்படி வேதனையை தாங்கினாரு அப்படின்னா அவர் மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டாரு. நான் கீதையை படிக்க போறேன், நீங்க என்ன பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. இந்த உடல் நான் அல்லங்கிற ஃபீலிங்ல நான் ஒரு பாட்டு நான் வேற வேலையை பார்க்க போறேன் அப்படின்ட்டாரு. உடலுக்குள்ள கொண்டு வந்தா தானே உன் மனச. மனசும் மாயை, உடலும் மாயை, வலியும் மாயை, வேதனையும் மாயை, எல்லாம் மாயை என்ற ஒரு முழுமையான வேதனை புரிதலுக்கு வந்து கொண்டு மாயை அனுபவிக்கணும்னா அதை சுவையை அனுபவிச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம்னு விடுங்க. இந்த மாயை விட்டுட்டு நீங்க பாட்டு வேற எங்கேயோ அனுபவிச்சுட்டு போங்க. இந்த மாயை விட்டுட்டு வேற மாயை அனுபவிங்க. கீதைங்கிறதே மாயா தாங்க. நாலேஜ் இட்செல்ஃப் இஸ் a மாயா. டிஸ்ப்ரூவிங் தி இக்னரன்ஸ் அப்படிங்கிறது டிஸ்ப்ரூவிங் தி நாலேஜ்னு அடிக்கிறார். அட அதுவும் மாயதான்டா அப்படிங்கிறார். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிப்ஸ் டு கம்ப்ளீட்லி கெட் அவே ஃப்ரம் தி பாடி அடிக்ஷன். அண்ட் அந்த பாடி அடிக்ஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா
உடல் வேதனையாக தெரியாது என்று சொல்லி பதிலை